உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வசனத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய மன்னாவை பரலோகத்திலிருந்து கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு கூறுவாயாக, பற்றி கொள்வாயாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயாக. உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே, கானான் தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் முதலாவது நீ அன்பு கூற வேண்டும், இரண்டாவது அவருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க வேண்டும், மூன்றாவது அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார். முதலாவது அன்பு கூற வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 6:5 வாசிக்கலாம். மோசே சொல்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறி. இப்படி அன்பு கூறணும் கர்த்தரிடத்துல. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். முழு ஆத்துமாவோடு அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், முழு பலத்தோடு அன்பு கூறணும். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என்னை முழு இருதயத்தோடு என் மகன் என்னை நேசிக்கிறானா, முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறானா, முழு இருதயத்தோடு தேவனை அன்பு கூர்ந்தால் முதலிடம் நாம் ஆராதனைக்கு கொடுத்திருப்போம். கர்த்தரை துதிக்கிற சமயத்திலேயே நாம் ஆராதனைக்கு கடந்து வந்திருப்போம். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம். மோசே சொல்கிறார். 1வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்போமேயானால் அவருடைய கற்பனைகளை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருப்போமேயானால் அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம்.
முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் நமக்கு என்ன தடைகள் இருக்கிறது? ஏசப்பா அன்பாக உபதேசங்களை சொல்லி இருக்கிறாரே, கடிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். விசுவாசிகள் தவறு செய்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நாம் தேவனுடைய வழிகளில் சரியாக நடக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் என்னாலும் கோபம் வையார். தேவன் என்னாலும் கோபம் வையார். நொடிப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வேன். தேவன் சொல்லுகிறார், அவர் என் பேரில் நீ அன்பாய் இருப்பாயானால் என்னுடைய கற்பனைகளை நீ கை கொள்ளுவாய். என்னுடைய வசனத்தை கை கொள்ளுவாய். அதே அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொல்கிறார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், அடுத்த வசனம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். 7 ஜாதிகளை துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். யோசுவா கானானை அடைய வேண்டுமையானால் 31 யுத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தது. 31 யுத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தது. உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். நீ முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுவாயானால் உன் காரியம் வாய்க்கும். அவருடைய வழிகளில் நீ நடப்பாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று 128வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். முதலாவது தேவனுடைய பயம், இரண்டாவது அவருடைய வழிகளில் நடக்கிற அனுபவம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அவருடைய வழிகளில் நடக்கக்கூடிய மனிதனாய் இருக்கிறான். ஒரு யுத்தம் 2 யுத்தம் இல்லை, 31 யுத்தங்கள். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். தேவன் உனக்காக யுத்தமிடுவார், நீ சும்மா இருப்பாய். நீ சும்மா இருப்பாய். நீங்க யுத்தத்துக்கு புறப்பட்டு செல்ல வேண்டாம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் காரணராய் இருக்கிறார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யுத்தம் செய்ய வேண்டி இருந்தது, அதனால் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே யுத்தம் கிடையாது, நமக்கு ஒரே எதிரி சாத்தான். அவனை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அவனுடைய உபாய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் கேட்கிறதே. உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றிக் கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாய், அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை செய்த உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. அடுத்த வசனம், உன் பிதாக்கள் 70 பேரா எகிப்துக்கு போனார்கள். உன் பிதாக்கள் 70 பேரா எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களை போலாக்கினார். திரட்சியிலே பெருகினார்கள், எகிப்திலே பெருகினார்கள். 70 பேரா போனாங்க எகிப்துக்கு. இப்ப என்ன முடியல. கர்த்தர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். உன்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார். பெருக செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வலியும். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வலியும். பெருக செய்கிற தேவன் அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய காரியங்களை செய்த தேவன் அவரே. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பெரிய காரியங்களை செய்த தேவன் அவரே, யுத்தங்களை செய்த தேவன் அவரே. பெரிய காரியம், பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எத்திசையிலும் பரம்பி பெருகுவீர்கள். உங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாகும். சபையினுடைய எல்லைகளை தேவன் விஸ்தாரப்படுத்துவார். ஆத்துமாக்களை தேவன் கொள்ளை பொருளாய் சபைக்கு கொடுப்பார். நீ எந்த காரியத்தில் நீ பெருக்கமடைய விரும்புகிறாய்? சிறுமைப்பட்டு இருக்கிறாயா? உன்னுடைய வருமானத்திலே நீ சிறுமைப்பட்டு இருக்கிறாயா? வீண் செலவுகள் உனக்கு வருகிறதா? ஐயோ, என்னால் சேமிக்கவே முடியவில்லையே, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு பயமாய் இருக்கிறது, என்னிடத்தில் கையிருப்பு இல்லையே. கர்த்தர் சொல்றாரு, மீதி எடுக்க வைப்பே. 12 கூடைகள் அவர்கள் மீதி எடுத்தார்கள். 5 அப்பா 2 மீன், 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். ஸ்திரீகள் இருந்தார்கள், சிறு பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க முழுவதும் 5 அப்பா 2 மீன், 5000 பேர் பெருக்கம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, பிரைஸ் காட்,
Praise God. Praise God. Hallelujah. 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 பெருகச் செய்வா, மீதி எடுக்க வைப்பா. 12 கூடைகள் அவர்கள் மீதி எடுத்தார்கள். இயேசுநாதர் அவர்களை பார்த்து சொன்னார், அவைகளை சேமித்து வையுங்கள். அநேகர் சேர்த்து வைக்கிறது கிடையாது. அப்புறம் அவசர நேரம் வரும்போது யார்ட்டையாவது போய் நிக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் வாசிக்கலாம். 34 இருந்து 40 வசனம் வரை வாசிக்கலாம். அவர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்வி. இயேசுநாதர் சதுசேயரை வாயடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசுநாதரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவெனில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் போதும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நாம் நிறைவாய் இருக்கிறோம். நாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோம். மற்றவர்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. யோபு சொல்கிற பொழுது, அனாதை பையன் ஒருவன் என்னுடைய ஆகாயத்தில் சாப்பிடாமல் நான் சாப்பிடுவது உண்டானால், ஏழை விதவையினுடைய கண்களை பூத்து போக பண்ணினது உண்டானால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. இது முதலாம் கற்பனை. முதலாம் கற்பனை என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறு. இது முதலாம் கற்பனை. இரண்டாவது கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கற்பனை. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இருக்காதீங்க. மிக விரைவில் கர்த்தர் செய்த அற்புதங்களை மறந்து போய்விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்.
சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உங்களிடத்தில் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்க. பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என் தேவன். மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர் என்னுடைய தேவன். நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தர் செய்த அற்புதங்களை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. நலமும் செம்மையான வழிகளை உங்களுக்கு போதிப்பேன். உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று முந்தின வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனே ஆனில் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை உங்களுக்கு போதிப்பேன். தேவன் நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் உங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது என்று சங்கீதம் 65:13 சொல்லுகிறது. மேய்ச்சல் எங்கேயோ அங்கே ஆடுகள் இருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிறான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மேய்ப்பர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்காய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார். நீங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லா சூழ்நிலை நேரத்திலும் உங்களுக்காக பாரப்படுகிற ஒரு மேய்ப்பனை தேவன் கொடுத்திருப்பாரையானால் அவருக்காக நீங்கள் ஜெபம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொல். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும். முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. சிங்க குட்டிகள், சிங்கமானது, தாய் சிங்கமானது தன்னுடைய குட்டிகளுக்கு இரை கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. எப்படியாவது இரையை பட்சித்து கொடுக்கும். அந்த குட்டி, சிங்க குட்டியே பட்டினி கிடந்தாலும் நீ ஒரு நாள் பட்டினி கிடக்க மாட்டாய். வேதம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். கரங்களை அசைத்து எல்லாரும் கரங்களை அசைத்து, நல்ல கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த. கரங்களை அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடு. அதிகாலையிலே அதிக இருட்டோடு அந்த மகதலேனா மரியாள்
சகோதரர்களே செல்லுவதற்கு அஞ்சக்கூடிய அத்தருணத்தில் அதிகாலை நேரம், அதிக இருட்டு, கல்லறைக்கு போக முடியுமா? அரிமத்தி ஊரானாகி யோசேப்புக்கு சொந்தமான கல்லறையிலே இயேசுவின் மரித்த சடலத்தை வைத்திருந்தார்கள். கல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. யார் நமக்காய் இந்த கல்லை புரட்டி தள்ளுவார்கள்? அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் சில ஸ்திரீகளை அழைத்து கொண்டு போனாள். வெண் வஸ்திரம் தரித்த தூதன் கல்லறைக்கு மேலே அமர்ந்து உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஸ்திரீயே வாழ்க. உயிர் தெழுந்த இயேசுவின் முதல் தரிசனத்தை பெற்றது ஸ்திரீ, ஒரு பெண். அதான் எல்லா சபைகளையும் சகோதரிகள் கூட்டம் அதிகமா இருக்கு. இந்த உபவாச ஜபம், முழுகிற ஜபத்திலாம் எங்களை காப்பாற்றி விடுறது இந்த சகோதரிகள் தான். ஒரு 10 பேர் முக்காடை போட்டு சோத்திரம் 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 சோத்திரம். அந்த அன்பு தானே அதுக்கு காரணம். அந்த அளவில்லாத அன்பு தானே. அன்பு மாயமற்ற அன்பு, மாயமற்ற அன்பு. சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். சகோதர சிநேகம் உங்களில் நிலைத்திருக்க கடவது. அந்த நல்ல சமாரியன் அந்த காயமுற்ற கல்வர்கள் களமாடி குற்றுயிரும் குலை உயிருமாய் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். அந்த வழியாய் ஆசாரியன் வந்தான், பக்கமாய் திரும்பி போனான். லேவியன் வந்தான், பக்கமாய் திரும்பி போனான். அந்த வழியாய் வந்த சமாரியன், நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 78, 78வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீத புஸ்தகம் 78வது சங்கீதம் வாசிக்கலாம். அதில் 37, 38 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்க, கர்த்தருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல், அவரோ இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் அவர் தமது கோபம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகம் தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். அவர்களை அழிக்க மனமில்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. கர்த்தரை அழிக்க மனமில்லை, கோபம் முழுவதையும் எழுப்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியத்துக்கு
கர்த்தர் அவர்களை நிர்மூலமாக்கி இருக்காங்க. விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. எவ்வளவு மகிமையான காரியங்களை கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக செய்தார். அதான் சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களிடத்தில் கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பாருங்க. எவ்வளவு எளிதில மறந்துட்டாங்க. விக்கிரக ஆராதனை செய்யலாமா? விக்கிரகம் வந்து செங்கடலை ரெண்டா பிளக்க முடியுமா? வெட்டாந்தரையிலே நடந்து வந்த ஜனங்கள், செங்கடல் நடுவிலே வெட்டாந்தரையிலே நடந்து வந்த ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தார். தேவன் அவர்களை மன்னித்தார். பார்த்தீங்களா? தேவனுடைய இரக்கம் மகா பெரியதுன்னு விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவனுடைய இரக்கம் மகா பெரியது. 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 வேதம் சொல்லுது எவர்லாஸ்டிங் கிரேஸ். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை. அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. அதனாலதான் நீங்களும் நானும் நின்னுக்கிட்டு இருக்கோம். அவருடைய இரக்கம், வேதம் சொல்லுது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்லைங்க, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி, நல்லா கைகளை தட்டி. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் கர்த்தர் சொல்கிறார், 49வது அதிகாரம், 45வது அதிகாரம். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னது போதும். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சொல்லி யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதும் இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, விருதாவாகவா என்னை தேடி வந்திருக்கிறீங்க? விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொன்னதில்லை. நான் பிரீச் பண்றேன், கர்த்தருடைய வசனத்தை மெடிடேட் பண்ணேன், தியானிச்சேன். எனக்கு கர்த்தர் சோறு கொடுத்திருக்கிறாரு. என் மனைவி, பிள்ளைங்க, என் குடும்பத்தை கர்த்தர் போஷிக்கிறாரு. நான் விருதாவாக இந்த பைபிளை தூக்கிட்டு வந்து இந்த ஆல்டர்ல நின்று நான் பிரசங்கம் பண்ணல. கர்த்தர் என் தேவைகளை சந்திக்கிறாரு. நான் சொல்றேன், ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு குறையும் இல்லை. உங்க தேவைகளை கர்த்தர் சந்திச்சு இருக்கிறாரா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டாம இருக்கீங்களா? இல்லையா? தேவைகளை இருதயத்துல கைய வச்சு நன்றி சொல்லுங்க. முதல்ல கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களுக்காக, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நம்ம தேவைகளை சந்திச்சு இருதயத்துல கைய வச்சு சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் சொல்லுங்க. முதலாவது சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தாவே, என் தேவைகளை சந்தித்தீரே, உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம். நான் விருதாவா நான் கர்த்தரை தேடி வரல. நான் விருதாவா கர்த்தரை தேடி வரல. ஒரு
ஒரு ஃபேக்டரிக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு அச்சாபீஸுக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, ஃபயர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போறீங்க, முடிஞ்சதும் கையோட வெறும் கையோடையா வரீங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? அதை விட பரம எஜமான் இயேசு உங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருப்பாரா? வேதம் சொல்லுது, உனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லிட்டாரு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் சொல்லல. வாசிக்கலாம் ஓசியாவின் புஸ்தகம். ஓசியாவின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 3வது அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரலாம். ஓசியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதுல 5வது வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கன் சொல்லுகிறான், ஓசியா தீர்க்கன் சொல்லுகிறான், பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சுகையாய் வருவார்கள். கடைசி நாட்கள்ல வருவாங்க. கர்த்தரிடத்திலே போவோம் வாருங்கள். ஏசாயா 2 கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. ஏசாயா 2, ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஒரு வசனம் இருக்கு, அதுல வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம், அதுல 3வது வசனம் வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர்கள் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க, அங்க கர்த்தருடைய வசனம் கிடைக்கும். திரளான ஜனங்கள் வருவாங்களாம், கர்த்தருடைய சந்ததிக்கு வருவாங்களாம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்களாம். வாங்க, அங்க வசனம் கிடைக்கும், கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை. ஜீவனுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். ஜீவன். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குழந்தை, புதிதாய் பிறந்த குழந்தை தாய்ப்பாலுக்கு ஏங்குகிறது போல கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வசனத்துக்கு ஏங்குங்கள். புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். சங்கீதம் 42 தாவீது அரசன் சொல்கிறான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் வருவோமே, இதை நினைக்கும் போது என் உள்ளம் உருகுகிறது. பண்டிகைகளை ஆசரிக்கிற ஜனங்களோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் வருவோமே, இதை நினைக்கிற போது என் உள்ளம் உருகுகிறது. ஏன்? வனாந்தரத்துல இருக்கிறார், சவுலுக்கு பயந்துட்டு ஆலயத்துக்கு போக முடியல, கர்த்தரை ஆராதிக்க முடியல. அந்த தாகம் வனாந்தரத்துல இருக்கு. யோவான் வனாந்தரத்துல கர்த்தரை ஆராதித்தான், வெளிப்படுத்தல பாக்குறோம். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு நல்ல கட்டடம், நல்ல சபை, நல்ல மைக்கு, நல்ல ஸ்பீக்கரு இதெல்லாம் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தா நீ ஏன் வரமாட்டேன்ற? ஏன்? ஒரு தாகம் வேண்டாமா? ஒரு வாஞ்ச வேண்டாமா?
ரிஸ்க் எடுக்கிறாங்கங்க. காஷ்மீருக்கு அவ்வளோ சாதாரணமாக போக முடியாது. அங்கே போய் பனிமலையை தரிசிக்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. உயிரை பணைய வச்சு போய் அங்கே போய் அந்த கல்லை போய் கும்பிட்டுட்டு வரணுமா? நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இல்லையா? எவ்வளவு தூரம் நீ கடந்து வந்துட்ட பைபிளை தூக்கிட்டு? தேவனுடைய பிள்ளையே, ஆர்வம் வேணும், ஆர்வம் வேணும். கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாகும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும். ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். எதுக்கியா நீ ஆலயத்துக்கு போற? நான் க்ளோரி, நான் கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க போறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் தரிசிக்க போறேன். ஆவியானவர் என்னோடு இடைப்படுகிற தருணம், எனக்கு வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற நேரம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். மோசே சொல்றாரு, 12வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும், உன் தேவனாகிய கர்த்தரை உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. ஒரு ஆத்தும தாகம், ஒரு பசி. தாவீது அரசன் சாலமோனுக்கு சொல்ற ஆலோசனை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் 2ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது, தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது, அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, சுமானாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாய், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிற, எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் இல்லாமல் போவது இல்லை. உன் பிள்ளைங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் என்ன ஆராதிச்சா இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் இல்லாமல் போவதில்லை. இயேசு வரைக்கும் தொடர்ந்துச்சு. பத்துமை குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு தாவீதின் குமாரனா? ஏன் பத்துமை குருடன் தாவீது குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்குன்னு கேட்டான்? அந்த வழியா இயேசு கடந்து போனார். குருடனை சத்தம் போடாத அதட்டினாங்க எல்லாரும். இந்த பத்துமை குருடன், இதுதான் நல்ல வாய்ப்பு, இயேசுவை தவற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இயேசு அந்த இடத்தில் நின்றார். அவன் பார்வை அடைந்தான். மத்தேயு சுவிசேஷம் 1:1, ஆபிரகாமின் குமாரனான தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஓபேத் ஈசாயை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாயி தாவீதை பெற்றான். அந்த தாவீதின் வம்சத்தில் இயேசு தோன்றினார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கைகளை தட்டி
நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். glory to God, glory to God, glory to God, glory to God. hallelujah, 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 hallelujah. praise the Lord. என்ன ஆராதிச்சா உனக்கு சிங்காசனம், உன் பிள்ளைங்களுக்கு சிங்காசனம். இயேசுபாவரையும் தொடர்ந்துச்சா இல்லையா? யூதருக்கு ராஜா, ஏசப்பா ராஜா, ராஜாதி ராஜா. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 3:3. நான் முடிக்க போறேன். 1 ராஜாக்கள் 3:3. 1 ராஜாக்கள் 3:3. சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். போதும். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் எழுந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருவிருந்த ஆராதனை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. சத்துருவின் கோட்டை தகர்த்தறிய யூதா முதலில் செல்லட்டும். நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தறிய துதிக்கும் வீரர். கோயர்லாமா? சத்துருவின் கோட்டை தகர்த்தறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை உடைத்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட். என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின் நாளுகை தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம். யூதாவே சகோதரரால் புகழப்படுவாய் என்று உன் கரமோ சத்துருவே பிடரின் மேலிருக்கும். யூதாவே சகோதரரால் புகழப்படுவாய் என்று உன் கரமும் சத்துருவின் பிடரின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின்
ஆளுகை, துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம், யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், துதியின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம், யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம், யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம், யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம், தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம், யூதாவின் செங்கோல், யூதாவின் செங்கோல், துதியின் ஆளுகை, தேவனின் ராஜ்யம். தேவனின் ராஜ்யம், என்றும் துதியின் ராஜ்யம். சற்று நேரம் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி, சற்று நேரம் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி. ஓ ராபாஷியா கரபல சந்தல பதுரபல ஷகனரியாந்தனரிகதரபல சங்கர பௌஷியாந்தரபல சந்தனரியா கரபல ஷபரபல துரபல. Glory to God, glory to God, glory to God. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. சொல்லுங்க, தேவனுக்கே மகிமைன்னு சொல்லுங்க, தேவனுக்கே மகிமைன்னு சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென், 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 ஆமென். நாம் எல்லாரும் திருவந்த ஆராதனையிலே அமர்ந்து கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட்.